கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு திருப்பூர். கண்களும் காவலும் சிந்தாடட்டும், திருப்பூர் எல்லை கணவன் மனைவி நின்றுக்கலாம். கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். அங்க உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம், உட்கார முடியாது. உன்னுடைய வீட்டு பாதைக்குள்ள அடிக்கடி நாய் வந்து போகும். அந்த எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி 26 ஆண்டுகளுக்கு முன்னால கொடுத்த வரத்தின்படி உங்களுடைய எல்லையிலேயே உங்கள் ஆன்மாவில் நான் முழுமையாக இருந்து குடியிருந்தேன். இப்போ 7 ஆண்டுகளாக, ஒரு 7 வருஷமாக அந்த சக்தியெல்லாம் மாறி எதை எடுத்தாலும் சோதனையும், வீடு இடம் சம்பந்தமான மனக்குழப்பமும், ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனையும், தேவையில்லாத உறவினர்களால போட்டி பொறாமையால் பல சச்சரவுகளும் இருந்து எங்களை வாழ விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் என்பது உன்னுடைய கேள்வி. வாஸ்தவமா இல்லையா? கால் சொல்லலாம். செத்து இருக்கு. அதான் நாயை பத்தி எடுத்த உடனே சொன்ன விஷயத்த. அது ஏன் செத்தது கேட்கணும்ல? கருப்பசாமி, இதுக்கு யாரும் மாறுபாடு செஞ்சு செய்வனை கோளாறுகள் எதுவும் நடத்திருக்கலாமா அப்படின்னு நாங்க ஒரு சில அறிகுறிகளை கேட்க போகும் பொழுது அப்படி நடத்திருக்குன்னு சொல்லி சில செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சது உண்மைதானா? அந்த செய்தியை சொன்னவங்க உண்மையானவங்களா? அவங்க சொன்ன வாக்கு சரிதானா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உங்க உள்ளத்துல இருக்கு. அந்த ஐயப்பாடு உங்க உள்ளத்துல இருக்கு. ஆனால் அப்படி செய்திருக்கலாம் என்று நீங்கள் அபிப்பிராயம் பண்ணினது மட்டும்தான் உண்மையை தவிர செய்வினைகள் எதுவும் நடக்கவில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு காலங்கள் இப்படி இருக்க வேண்டும், இதற்கு பின்பு மாற்றமாக வேண்டும் என்னும் விதியின்படி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில மாற்றம். 3 நாய்கள் இறந்தன. இந்த 3 நாய்களும் இறக்கவில்லை என்றால் உங்களில் யாராவது ஒருத்தருக்கு உயிர் போயிருக்கும். அதனால அந்த நாயோடு அந்த நிலைமையெல்லாம் மாறிடுது. இனிமேல் உனக்கு தொட்டது தொடங்கும், நினைக்கிற செல்வம் கிடைக்கும். வேற என்னப்பா வேணும்? அந்த கோடிகளை வாங்கி தருகிறேன். வெற்றி உண்டு. வா, என்னால் என்னை நினைச்சு கும்பிடு, உன் உள்ளத்துக்கு நான் வருவேன், வெற்றி கிடைக்கும். போலாம். விசாகத்துக்குள்ள வாங்கித்தார வெற்றி அடைவீங்க. தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தாங்க. அவ்வளவுதான், உத்தரவு முடிஞ்சிருச்சு, அங்கிட்டு போயிடணும். இது சாப்பிட போலாம். பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி வாமா, நீயும் பொம்பளை பிள்ளை தான் கேட்க வந்திருக்கியா? இல்லைங்க. நீ யாரு? கல்யாணம் முடிச்சாச்சா? இன்னொருத்தர காலம் வந்துட்டு வாப்பா. இன்னும் காலில் விடல, சரியா மனசு அங்க போகலையா? அலப்பா இத. உன் பிள்ளைக்கு முதல்ல வேலை வேணுமா கல்யாணம் வேணுமாப்பா? கல்யாணம் வேணும். அப்படின்னா வைகாசியில் வரக்கூடிய வரன் திருமணமாகும்.
வெற்றிகரமான செல்வம் கிடைக்கும். கல்யாணம் முடித்த பிறகு வேலையும் கிடைக்கும். பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைக்கலாம்? சொன்னதை மாத்தாமல் நடந்துக்கோ. போயிட்டு வா. கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்த பிள்ளை வாழ்க்கையில வேதனைப்படுதுன்னு கேட்டு வந்தவங்க யாருமா அது? ரெண்டும் ஒன்றா கேட்க போறீங்களா? கூட வந்துடும். சும்மா வந்துருக்கு. கால் வந்துட்டு வா. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அவன் தேவிக்கு செய்தது நவராத்திரி. சிவன் கோயில் எங்கம்மா இருக்கு? போய் கும்பிட்டு இருக்கீங்களா? போயிட்டு வந்தீங்களா? உங்க வீட்டுக்கு போற உள்ள ஒரு மசூதி தெரியுது, அது எங்க இருக்கு? அப்படி வீட்டுக்கே போகணும். கால் வந்துட்டு வா. தவத்தின் பயனே ஒரு சக்தி, சந்ததி காப்பது சிவசக்தி. வாமா, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். மன அமைதி குறைவும் பிரிவும் பிரச்சனையும் வந்துருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நகை நட்டுகளும் காசு பணமும் அவ கையில இல்லாத வேதனை இப்ப அவ உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? எல்லாம் முடிங்கிட்டு ஓட்டாண்டி மாதிரி என் பிள்ளைய வச்சுக்கிட்டு என் பிள்ளையவே குற்றம் சொல்லுதாங்களே, அப்படி எதுவும் நடந்திருக்கா? அப்படி நடக்காத பட்சமா இருந்தா என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். என் பிள்ளைகிட்ட ஒரு குறை இருந்தா அதை திருத்தி வாழ வைக்கணும். கால் நியாயமான கேள்வி தானே? என்னமா வரலாம். பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக? உன் பிள்ளைகிட்ட ஒரு குறை இல்லைம்மா, மனசார குறை, நடைமுறையால் குறை இல்லை. ஆனா புகுந்த வீட்டுக்காரர்களுடைய எண்ணங்களோ காசு பணம்னு காத்து கிடக்கு. அவங்க உள்ளத்தை சீர்திருத்தி உன் பிள்ளைய வாழ வச்சு தர. வேற என்ன வேணும் உனக்கு? உன் பிள்ளைய நல்லா ஆக்கி தரேன், உன் வீட்டுக்காரரை செம்மையாக்கி தரேன். செய்வன நடக்கல, தைரியமா இருப்போ. முடிச்சு வச்சுடா, காது கேட்காது. மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? அக்காவா? பையன் எங்க இருக்கான்? சாப்பாடை முடிச்சுட்டு போங்க. மகன் எங்க இருக்கான்? கால் வந்துட்டு வா. யார் நீங்க? வெரி குட், வாங்க வாங்க, கால் வந்துட்டு வாங்க. வரலாம். சில லட்ச பணங்களை கையிலே வைத்துக்கொண்டு நீங்கள் என்றும் உதவாக்கற உங்க கூட நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று நீங்க இருங்க, இல்லைன்னா நீங்க ரெண்டு வெளியே இருங்க. கிழடுகளை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உன் கூட வாழ்ந்தது போதுண்டா, இல்லைன்னா அடிச்சு கீழே தள்ளிடுவோம்ல, அப்பவும்னு பார்க்க மாட்டோம்ல. சொன்னானடா. கால் ஒன்று நல்ல பையன். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். அவன் கையில இருக்க பொம்பளையால தான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்கு. இந்த பூவு நல்லா இருக்கா பழுதுபட்டு இருக்கா? பழுதுபட்ட ஒரு பூவு அவன் கையில இருக்கு. புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்கிட்டியா? ஆட்டு வித்தாரு கண்ணா, அவன் ஆட்டி வைக்கிறதுல இப்ப மகன் அடங்கி ஆடிக்கிட்டு இருக்கான். அதனால இப்ப உனக்கு உடல்நிலைகள் சரியில்லாம ஒண்ணுக்கு சரியா வராம
அடப்பு இருக்கு, இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்ல, ராஜாவுக்கு ஹார்ட் அண்ட் நுரையீரல், கிட்னி சம்பந்தமான கோளாறெல்லாம் இருக்கு, இருக்கா இல்லையா? கால் நுட்டு வா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று, நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. அதனால அவன் கடைசியில் நம்மளை ஏற்றுக்கிடுவானா, கடைசி வரை நம்மளை பார்ப்பானா? எங்களுக்கு தங்கத்துக்கு கூட இடம் இல்லாத நிலைமையில எங்களை கொண்டு வந்து விட்டுட்டானே கருப்பசாமி, அவன் மனதை திருத்தி எங்களை வாழ வைக்கணும் என்பது ஒரு கேள்வி. அவனுக்கும் நல்ல வாழ்க்கை வேணும் என்பது ஒரு கேள்வி. இவனுடைய உள்மனத்தை போய் பார்த்தேன். ஐயா, எனக்கு எத்தனை நாளோ எனக்கு தெரியாது, என் பொண்டாட்டி என்னைய நல்லா பார்த்தவா, அவளையாவது அவன் கண்கலங்காம வச்சுக்கணும் ஐயாங்கிறது உன் கேள்வி. உண்மையா இல்லையா? பாத்தியா? அவன் மனத்தை மாத்தி தாரேன், பக்குவப்படுத்தி உங்களை ஒன்னா வாழ வச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? தொழில் உனக்கு வருமானம் வரும், நீ தான் அவனை காப்பாற்றணுங்கிற ஒரு அறிவு அவனுக்கு உருவாக்கி வெற்றியாக்கி தரப்பா. வயிறார சாப்பிடுங்க மக்கா, சந்தோஷமா இருங்க, போயிட்டு வாங்க. வரணும், நினைக்கும் பொழுதெல்லாம் வந்துடணும். நிம்மதி இங்க தானா கிடைக்கும். அதுக்கு காசு பணம் கிடையாது, கருப்பசாமி தான் இருக்கான். தூக்கி விடுறா தாத்தாவ ஜாமுனே. சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன் யாரப்பா? சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள். அடுத்து கோர்ட் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? கோயம்புத்தூர்ல நீதிமன்றம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கா? கால் விட்டுவாங்க. நீங்க நீதிமன்றத்தில் எதுவும் வழக்கு விட்டுருக்கீங்களா? சரி, வக்கீல்னாலே அது நீதிமன்றத்துக்கு தொடர்பானது தானே. கால் விட்டுவாங்க. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்திபனோ உன்னிடத்தில் கீதை கேட்டாள். இன்னொரு தரம், நான் இருக்கும் நிலைமையிலே என்ன கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளவும் கேட்டேன். பிறருக்கு நன்மையை செய்து சொத்துக்களில் மைனஸ் ஆயிருக்கு. இப்போ உங்க இடம் வேணுமா பணம் வேணுமா? உனக்கு என்னமா வேணும்? அதனால பணத்தை வாங்கி தரேன், உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனை இல்லைன்னு ஆக்கி தரேன். இன்னொரு இடம் விற்க வேண்டியது இருக்கா, அதையும் வெற்றியாகி நடத்தி தரேன். கால் விட்டு வரலாம். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? எந்த ஊரு? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. இந்தா, அந்த வலி தீரும், நோய் இல்லை. இது இந்த அம்மா, நீ நினைக்கிறது மாதிரி உனக்கு பணம் கிடைச்சிடும், நோய் இல்லை. சாப்பிட்டு போங்க, வாமா வா. பிள்ளை எங்க இருக்கு? ஆம்பளை பிள்ளையா? என்ன செய்து பிள்ளைக்கு? கால் வந்துட்டு. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. வேலை சம்பந்தமாக வாழ்க்கையில மன அமைதி இல்லைன்னு சொல்லி கேட்டு வந்தது யாரு? என்ன வேலை? இன்னொருத்தனை கால் நிறுத்தாமா. தோட்டம் வேணுமா, கடை வேணுமா, வீடா வேணுமா? வீடா வேணும். 1 2 3 4 ஆவணி மாதத்துக்குள்ள வீடு அமையும். நீங்க இப்ப இருக்கிற ஊருக்குள்ளேயே வீடு இருக்கு, பிரம்மாம வாங்கிக்கலாம். ஏற்கனவே அந்த வீட்டை ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு முடியாம இருக்கு, அந்த வீடு உங்களுக்கு முடியும்.
அந்த வீடு உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். பக்கத்துல 2 சென்ட் இடமும் கிடக்கு. புரியுதா? அத வாங்கிக்கலாம். ஆவணிக்குள்ள முடிச்சு தந்தா போதுமா? ஓகே. அடுத்து என்ன வேணும்? கால்ல வந்துட்டு வரலாம். உண்டுமா? ஆ அப்படியா? கேட்டுப்பா. கருப்பராய சாமி எங்க இருக்காரு? கிடாய் வெட்டுவாங்களா அந்த இடத்துல? நீங்க வெட்டுவீங்களா? வெட்டுறத பார்ப்பீங்களோ? சரி, பக்கத்தில் வாங்க. உங்களுடைய சொத்து வர்றதுக்கு 9 மாசம் ஆகும். பிள்ளைக்கு வீடு ஆவணிக்குள்ள நடக்கும். செம்மையாக்கி தர நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு வியாபார ஸ்தாபனம். நல்ல காலில் உள்ளத இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. 22 ஆண்டுகளுக்கு முன்னால நீங்க எங்கப்பா இருந்தீங்க? இப்ப இருக்கிற இடம் வேற. இப்ப 2 வருஷமாகவே பொல்லாத கடன் பட்டு சில பேர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு அலையுதீங்க. உண்மையா? அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்க்கணும். நான் நினைக்கிறது மாதிரி இந்த கடையில எனக்கு வருமானம் இல்லை, இதை வச்சு இந்த கடத்தை தீர்க்க முடியுமா முடியாதா, பிழைப்பு ஓடுமா ஓடாதாங்கிற சிந்தனை உனக்கு. உண்மையா இல்லையா? கால் வருமானத்தை உருவாக்கி கடனை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? டீ கடை மட்டும் தானே வச்சிருக்க? புரோக்கர் வேலை பார்க்க வேற? புரோக்கர் வேலையை துறை விடு. டீ கடையை என் பேரை போட்டு நடத்து. என் பணம் வாங்கிட்டு வா, மந்திரிச்சு தரேன். போ, வெற்றியட ஜம்முனு. பெண்மகளே வா, கால் வந்துட்டு வா. உனக்கு கோயம்புத்தூரா வேற எந்த ஊருமா? நீங்க நின்னது தப்பு தானே. நான் கூப்பிடும் போதானே நீங்க வரணும். இருங்க, அங்க இருங்க, நான் கூப்பிடுறேன். இருங்க, நான் சரி. கருப்பசாமிக்கு திருச்சிராப்பள்ளி. அடுத்து உங்களை அழைக்கிறேன். திருச்சிராப்பள்ளி. வாயா தம்பி. யாரு யாரு? சரி, என்ன வேணும்? அப்படியா? நீ அங்கிருந்து வரும்பொழுது எனக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு. என் காதல் இன்பம் இதுதானா. கால் வந்துட்டு வா. சிறை காவல் நிலைதானா. நீ தான் கட்டிக்காரப்ப. பொண்டாடி கண்டிப்பா வேணுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்ங்கிறாடா, என்ன செய்யறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காடா உள்ளத்துல. என்ன ஓ அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு நினைக்கிறா. நீ போகிறதுக்கு தயாரா? என்ன ஏன் சாமி பெஞ்சிகளை பார்க்க சொன்னீங்க? தம்பிகிட்ட என்ன பழக்கம்லாம் உண்டு? பெஞ்சிக்குள்ள என்ன இருக்கு பாரு, பாருடா. இல்லை, அந்த பெஞ்சிக்குள்ள என்னெல்லாம் இருக்குடா? உனக்கு விருப்பமான பொருள் இருக்குல்ல, அதான் சாமியிலே பெஞ்சிக்குள்ள பாருடா அப்படின்னாரு. பார்த்தேன், அருமையான பாட்டெலாம் இருக்கு. தம்பி புல் அடிப்பீங்களா ஆப் அடிப்பீங்களா? அடிக்க நிப்பாட்டிங்க, ஆனால் நல்லா அடிப்பீங்க. காலில் வந்துட்டு வாங்க. நல்லா இருக்கு. கெட்டிக்கார பேர் உன் உள்ள இங்கே இல்லை. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. சாதாரணமாக நினச்சி வார்த்தையை விட்டு பிரச்சனையை உருவாக்கிட்டோம். இது போலீஸ் வர போகிறவங்களால என்ன பண்ணுறது? நீ அவளை பேசின வார்த்தை உண்மையா? நீ பேசின வார்த்தை உண்மையா? இல்லை. நீ பொய்யான வார்த்தைகளை சொல்லிட்ட.
என் மேலே வீணா பழி சுமத்துறான், இந்த பைய கூட நான் வாழ மாட்டோம்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட சொல்லலை. ஏன்? அதனால் நம்ம பாதையை மாற்றிக்கிடுவோம், இல்லைன்னா இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சி இப்போ வழி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மனதை பக்குவப்படுத்தி உங்களோட சேர்த்தா போதுமா? காலன்ட்டு. ஆனால் உங்ககிட்டையும் சில தப்பு இருக்குது, என்ன பண்ணுறது? உன் மகன் தப்பு செய்ய மாட்டானே, யோக்கியமில்லா. நல்லபடியா வாழ வைக்கணும், இவனையும் திருத்தி நல்லபடியா குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கணும். பயந்து போய் சொல்லுதா? இல்லை கால் வந்துட்டுவாங்க. யாராக இருந்தாலும் அவங்க குற்றத்தை ஒத்துக்காங்க, அடுத்து குற்றம் செய்யக்கூடாதுன்னு உங்கள் மனசார நினச்சிக்காங்க, நல்ல வாழ்க்கை இருக்குது, அவ்வளோதானே. அது ஒரு சாதாரண விஷயம் தானே. என்ன பிறகு வருவலா உன்னை பார்க்க இரு, கண்ணமுடு. நாகம் சம்பந்தமான கோயில் தெரியுது, எங்கே இருக்கு? பக்கத்தில் எங்க? அப்படியா? நாகம் இருக்காங்க. உன் மனைவி வந்து சேருவா, வெற்றி உண்டு. மனைவி வந்து சேர்ந்து என்னை 2 பேரும் பார்க்குவாங்க, அதுக்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். என்ன இந்தா வருமானம் அமைச்சாச்சு, போயிட்டோம். கருப்பசாமிக்கு திருச்சிராப்பள்ளியா? கால் வந்துட்டு வா. சந்ததம் குடி கொண்ட உட்கார். என்னடா வேணும் தம்பி? உன் பேர் என்ன பேருடா? கால் வந்துட்டு வா. இந்த வருஷத்தில் புரட்டாசி மாதத்துக்கு பிறகு உன் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னால் தொழில் வந்து நீங்கள் வியாபாரம் தான் பண்ண முடியுமே தவிர வேற எந்த ஒரு பெரிய தொழிலையும் நீங்கள் பண்ணிக்கிட முடியாது. அதனால் வியாபார தொழிலை நல்லாக்கி தரேன். உடன் பிறந்ததில் ஒருத்தன் மட்டும் ஒயாமல் விதண்டாவாதம் பேசி குழப்பத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் அவன் மனத்தை திருத்தி உனக்கு தொழிலையும் அமைச்சு தரேன், கல்யாணத்தையும் நடத்தி தரேன். வேற என்னடா வேணும்? கேட்க முடியலை, வருமானம் பெருகும். போ, நல்லா இருக்கு, சாப்பிட்டு. கருப்பசாமிக்கு தஞ்சாவூர், தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர். வணக்கம் சார், நான் நல்லா இருக்கேடா. வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? தஞ்சாவூர். ஃபாரின் சம்பந்தமாக உங்கள் பிள்ளைகள் யாரும் ஃபாரின்ல இருக்காங்களா? அப்போ வாங்க. ஜப் கே கே மாக்கா பச்சே. அவர் என்ன அண்ணாச்சி என்ன நினைச்சிருக்காருன்னா, நாம தான் வெளிநாட்டு சம்பந்தமாக கேட்க வந்திருக்கோமோன்னு அவர் நினைக்கிறார். வாங்க பக்கத்தில். உள்ளதை உள்ளபடி சொல்லும் மாய கண்ணாடியே. வேற எங்கேயாவது போய் சாமி பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? கால் வந்துட்டுவாங்க. ஆஞ்சநேயர் கோயில் எங்கப்பா இருக்கு? அங்க போயிருக்கீங்களா? பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தேன், சனி பகவானுடைய பார்வைப்பட்ட ஒரு நேரமாக இருக்கு. அதனால அவளுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தமானதும்
தொழில் ஆரோக்கியம் சம்பந்தமானது விஷயமாக உங்க உள்ளத்துல ஒரு வருத்தம் இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்ன வேணும்? திருமணத்தை வெற்றியா நடத்தி தரேன். இந்த மாதமே அமையும். அவ இஷ்டப்படி நடக்குமா அல்லது ஏன் இஷ்டப்படி நடக்குமான்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு குறை இருக்கு. உன் இஷ்டத்துக்கு நான் கட்டுப்பட வச்சு தரேன். மனசை மாத்தி தரேன். என்னை பார்த்துட்டு போ மகனே. வெற்றி. கருமசாமிக்கு என் ஆம்பளை பையன் என் சொல்ல கேட்கணும். நான் கேட்டு பேல ஆயிட்டேன். பேமாவன் என் சொல்ல கேட்க மாட்டேங்கான். அவனுக்கு நான் நினைக்கிற இடத்துல கல்யாணமும் நடக்கணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். உன் மகனுக்கு கல்யாணம் நடத்தணுமா? இவன் இது யாரு? கல்யாணம் நடக்கணுமா? உங்க சொல்ல கேட்கானா? நீ யாரையும் விரும்புதியா? பின்ன என்ன அவர் சொல்ல ஏன் நீ கேட்கல? கால் வந்துட்டோம். வீர மகள் போராட வெற்றி மகள் பெயர் சூட. வணக்கம் தம்பி. தஞ்சாவூர்ல எந்த இடம்? ஆ? ஏன் சொல்லணும்னா உங்க ஊர் ஏரியால பெரிய பெரிய சிவன் கோயிலா தெரியுதே, அதனால உங்களுக்கு தஞ்சாவூர் இல்லை வேற ஊர்னு சாமி சொல்லிச்சு, அதான் கேட்டேன். ஓ, நான் தஞ்சை மாவட்டம்னு சொல்லி கூப்பிட்டோம்னா செல்லூர் தரம் கால் வந்துட்டாங்க. உள்ளதை கண்டுபிடிக்கணும்ல. ஒரு டீ கொடுறா செல்லக்குட்டிப்பா. ரெடி ஆயிடுதா? சரி. கல்யாணம் முடிச்சிட்டியா? அதாவது இரண்டாவது திருமணத்தை பற்றி உங்களுடைய கேள்வி. இதுவரை நீ உண்மை எவ்வளவு நாள் பேசியிருப்ப? சில நாட்கள் உண்மை பேசியிருப்ப. ஆனா பல காலங்கள் அதுக்கு மாறாகத்தான் பேசியிருக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நீங்கெல்லாம் உட்காருங்க. திடீர்னு எரிச்சல் படுறான் ஐயா. ஒரு வார்த்தையை சொல்ற கலந்த நடக்கல போந்தானே ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுதான். சாமியா இருந்தானே எவரா இருந்தானே என்ன சொன்ன பெரிய கடவுளா அப்படின்னு கூட இவன் முடிவு எடுப்பான். இங்கெல்லாம் ஆமாம்மா அங்கே போய் என்னையே ஏசிட்டு போகிற படிப்பு உள்ள இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. உள்ளது தானே சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுல்ல. என்னை ஏசனை பற்றி கவலைப்பட மாட்டேன். மானம் சூடு சொன்னர்லன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கோம். யார் ஏசுனாலும் சரி பேசிட்டு போ, பேசிட்டியா பேசிட்டு போ. நம்ம ஸ்தானத்தை நம்ம காப்பாற்றிக்கணும். நீ நினைக்கிறத மாதிரி நீ விரும்புறது மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வரணுமா அல்லது பெரியவங்க விருப்பப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? பெரியவங்க விருப்பப்படி நடத்தணும். இதனால் வர பல லட்சங்களை எல்லாம் இழந்து ஏமாந்து வேதனைப்பட்டிருக்கே, அதெல்லாம் உன் குற்றம் தானே. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பின்னையா அந்த கிழவனை போய் பேச மாட்டியா? சொல்லு. பேச மாட்டேன். சரி, கால் வந்துட்டு செய்யக்கூடாதா? கடவுளுக்கு சமம் இல்லையா? என்னம்மா வாப்பா. இப்போ ஒரு 2 இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெண் தகவல் வருது. அதுல ஒரு பெண் நல்ல மகளாக இருக்கிறாள். அதை நான் கல்யாணம் முடிச்சு வைக்கேன். இவனுடைய வாழ்வு சிறக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி தந்துருந்தேன். வேற என்ன வேணும்? கருமசாமிக்கு கையில பணம் எவ்வளவு வச்சிருக்க? இங்கேயா? இங்கே 50 ரூபா வச்சிருக்கியா? பரவாயில்லையே, ஒரு அரை சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அவன் அரசாங்க வேலை வேணுமுக்கா. நான் எவ்வளோ பணம் வச்சிருக்கேன் புரியுதா அந்த பேருக்கு? சரி, என்ன படிச்சிருக்கடா தம்பி? இப்போ 10ஆம் அரசாங்கம் வேலை டிரைவர் வேலை கொடுக்கலாம். என்ன கண்ண மூடு. இந்தா, நீ நினைக்கிற இடத்துல வேலையும் கிடைக்கும், உனக்கு கல்யாணமும் நடக்கும், சந்தோஷமா இருப்பேன். ஒரு பிள்ளை பிறக்கும், அது ஆம்பளை பிள்ளையா இருக்கும். உன்னை ஆட்டி வைப்பான். அன்னைக்கு என்னை நினைப்பேன். போயிட்டு வா.
இந்தாம்மா. ஆமா. இந்தா இனி வலி வேதனையே இருக்காது, நிம்மதியா இருப்பேன். போயிட்டு வா. இந்தாப்பா, ஆயுள் காலத்துக்குள்ள அவனை வாழ வச்சு சந்தோஷமாக்கி தரேன், நல்லா இருக்கலாம். கர்மசாமிக்கு மகனை பத்தி கேட்க வந்திருக்கேன். வா, இன்னும் ரொம்ப வாட வரைக்கானே, இன்னும் மொட்டை போட்டுருக்கீங்களா? ஓ சரி, ஓ சரி, ஓ சரி. கால் சாமி சொல்லிட்டு